சார், நம்மளோட இந்த பிளான் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா இந்த 23/10 ஆபரேஷன் கிரகணம் எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சார். இட்ஸ் a great plan, no doubt about it. ஆனா நீங்க ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க, அவங்க ரொம்ப ஆபத்தானவங்க. அவங்க நினைச்சது நடக்கணுங்கிறதுக்காக அவங்க கூட்டாளியே பலி கொடுத்தவங்க. ஜாகிர், அவங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்தாலும் நீங்க ஆபத்துல மாட்டிக்குவீங்க. பி வெரி கேர்ஃபுல். சார், என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சின்ன விஷயம். ஒரு வேளை நான் செத்ததான் அவங்களுடைய பிளானை ஃபெயில் பண்ண முடியும்னா நான் இந்த தியாகத்தை செய்ய தயாரா இருக்கேன் சார். இல்ல ஜாகிர், இனிமே எந்த தியாகமும் வேண்டாம். இனிமே களத்துல இறங்க வேண்டியதான். இனிமே இழக்க போறது அவங்க தான். ஹலோ, ஆயுதங்களை நான் எங்க எடுத்துட்டு வரணும்? பிரகதி ரோட். ஆனா ஒரு விஷயத்த மறந்துடாத ஜாகிர், என்னை ஏமாத்தணும்னு நினைச்சாலோ உன் புத்திசாலித்தனத்தை காட்டினாலோ உன்னை மட்டும் இல்ல உன் குடும்பத்தையும் அது சேர்த்து பாதிக்கும். நீ ஏமாத்துறத பத்தி சொல்ல வரியா? எனக்கு ஏமாற்றத்தோட வழி ரொம்ப நல்லாவே தெரியும். நீ சந்தேகப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. நான் உன்னை ஏமாத்த மாட்டேன். நீ தான் எனக்கு கஷ்டமான நேரத்தில் எனக்கு உதவி பண்ணியிருக்க. ஓகே, நீ ஆயுதங்களை எடுத்துட்டு வா, உன் பணம் உனக்கு கிடைக்கும். ஓகே. சந்தியா, அவங்க என்ன பிரகஸ்தி ரோடுக்கு வர சொல்லியிருக்காங்க. நீயும் உன்னோட டீமை கூட்டிகிட்டு வந்துடு. சரியா? நம்ம ப்ளூடூத் வழியாகவே கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஏய் கஸ்தூரி, இந்த பொட்டி எனக்கு நல்லா இருக்குமா? அடடே, இது உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும் மீனாட்சி அண்ணி, எடுத்துக்கோங்க. சரி. ஹலோ மிஸ்டர் சனி, இந்தாங்க உங்களோட துபாய் டிக்கெட். நீங்க சந்தியாக்கு காட்டணும், நீங்கல்ல, எடுத்துட்டு போய் காட்டுங்க. வெறும் ஃப்ளைட் நம்பரை மட்டும் மாத்தி கொடுத்துருக்கேன். இந்த முட்டாளுக்கு அது கூட தெரியல. நல்ல வேலை, இதுக்கப்புறம் சந்தியாக்கு சந்தேகம் வராது. ஹலோ, நான் இப்பவே வரேன். திஷா, திஷா, அது ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு. என்ன? அது நம்ம கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் ஒரு பையன் மிரிச்சோன்னு. முதல்ல அவன் என் கூட வரதா இருந்தான், துபாய்க்கு என் கூட ஹெல்ப்பரா. ஆனால் அவன் பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம போனதுனால அவனால் வர முடியல. அவன் இங்கே தான் இருக்க போகிறான். அந்த பையன் வர முடியாது. இப்போ என்ன பண்ணலாம்? பரவாயில்ல, விடுங்க சூர்யா. பரவாயில்லையா? அதுன்னு இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டீங்க. நான் இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போதே பார்த்தேனே, ஒவ்வொரு பார்ட்டிசிபெண்ட்டும் அவங்களோட ஹெல்ப்பரை கூட்டிகிட்டு தான் வரணும்னு போட்டிருக்கு. நீங்கள் என்னடனா ரொம்ப சுலபமாக பரவாயில்லன்னு சொல்கிறீங்க. சூர்யா, எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. நான் மறப்பேன்னு உங்களுக்கு தோணுதா என்ன? அதான் இன்னும் நம்மளுக்கு 4 நாள் டைம் இருக்குல்ல. நம்மளுக்கு இந்த 4 நாள்ல கண்டிப்பா புது ஹெல்ப்பர் கிடைப்பாங்க. இந்த மாதிரி ஹெல்ப்பர்லாம் 4 நாள்ல கிடைக்க மாட்டாங்க. சரி, எப்படியா இருக்கட்டும், ஒரு பையன் கிடைக்கிறானே வச்சுப்போம். அவங்ககிட்ட பாஸ்போர்ட் இருக்கும்னு என்ன நிச்சயம் சொல்லுங்க. அதுவும் இல்லாமல் 2 நாள்லாம் பாஸ்போர்ட் கிடைக்கிறது நடக்காத காரியம். நம்ம ஏரியாவை பற்றி உங்களுக்கே தெரியும்ல. இந்த முட்டாள் ஃபுட் ஃபெஸ்டிவல் பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்கான். இவனுக்கு தெரியல, அங்க போக கூட அவனால முடியாது. ஏய் கஸ்தூரி, எங்க போற? சூர்யா, உங்க வேலை விஷயமா தான் நான் வெளியில போறேன். இப்போ எனக்கு கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து கால் வந்திருக்கு. நான் முதல்ல போய் அந்த வேலையை முடிச்சிட்டு வரேன். அதுக்கப்புறமா உங்க ப்ராப்ளமை பேசி சால்வ் பண்ணிக்கலாம். சரியா? பாய், see you. இங்க வர வர என்னாச்சுன்னு தெரியலையே, ஒரு மார்க்கமா இருக்காங்க.